Hi all, welcome to Demystifying Markets. So இன்னைக்கு நம்மளோட analysis பாத்தீங்கன்னா Nifty and Bank Nifty and Fin Nifty plus Mid Cap ஓட analysis பார்க்க போறோம். And this is for June 24th கான analysis. So based on market profile, so every thing வந்து நம்மளோட சேனல்ல வந்து market profile தான் is the base. So அதை base பண்ணி தான் நம்ம each and every day வந்து indexக்கா இருக்கட்டும், stock analysis இருக்கட்டும் நம்ம வந்து post பண்றோம். Along with that, live trading sessions around 10 o'clock in the morning வந்து நம்ம வந்து market profile ஓட analysis வந்து பண்றோம். So indexலயும் சரி, stocksலயும் சரி. So going on to Nifty. So Nifty பாத்தீங்கன்னா, so Nifty வந்து it's between the responsive sellers and responsive buyers. இதுதான் நம்ம வந்து recent-ஆ நம்மளோட analysisல வந்து market profile நம்மளுக்கு ரொம்ப clear-ஆ தெரிஞ்ச point என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, responsive sellers வந்து 23,600 plus அந்த zoneல வந்து it's been very clear and the responsive buyers are at the zone of so 23,500ல இருந்தாங்க. அதுக்கப்புறம் slowly they have moved now to 23,450. So 23,450 to 23,600, 650. So in the 600 zoneக்கு மேல வந்து it's been very clear at the level. So everywhere responsive sellers are active. So responsive selling வந்து each and every time when they hit the price, hit the level of resistance at 23,600, they are initiating the selling. So again வந்து bottomல பாத்தீங்கன்னா support zone ன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு 23,400 above வந்து it's a perfect level of support because previous times நம்மளுக்கு POC build பண்ண இடம் வந்து it's the strongest zone. அதனால தான் வந்து இந்த வாட்டி வந்து 3 times அவங்க அந்த டைம்ல support எடுத்திருக்காங்க. So prior to that பாத்தீங்கன்னா again POC அந்த levelsல அவங்க form பண்ணிருக்காங்க and next 3 days அவங்க support எடுத்திருக்காங்க. So which means so many times this 400 level is acting as a good level of support. And on the last day also பாத்தீங்கன்னா Friday also, so ஃப்ரைடேவும் பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு எக்ஸாக்ட்லி வந்து ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ல ஓப்பன் ஆயிருக்கு. அகெயின் மார்க்கெட் வந்து ஐபி டவுன் பிரேக் அவுட் கொடுத்திருக்காங்க. பிஓசி வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் 23,550 அந்த லெவல்ல வந்து பிளேஸ் பண்ணிருக்காங்க. அகெயின் மார்க்கெட் வந்து நல்லாவே டவுன் பண்ணிருக்காங்க. அதாவது வந்து ஐபி broken டவுன். பட் அகெயின் வந்து நம்மளுக்கு வந்து மார்க்கெட் வந்து 450 லெவல்ஸ் வந்து ஒரு ரெஸ்பான்சிவ் பையர்ஸோட லெவல்ஸாவே ஆக்ட் ஆயிருக்கு. ஸ்டில் இட் இஸ் கண்டினியூயிங் பிகாஸ் நம்மளுக்கு வந்து முதல்ல வந்து அந்த லெவலை வந்து எவ்வளோ லெவல் ஆஃப் கன்சாலிடேஷன் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த லெவல் ஆஃப் கன்சாலிடேஷன்ல பிஓசியும் மேக்ஸிமம் டைம்ஸ் அங்கே ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பிஓசியும் ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது ரெகுலரா சப்போர்ட்டாகவும் ஆக்ட் ஆகுது. விச் மீன்ஸ் லைக் this 23,450 is going to be the very important level on the downside. So for Nifty to watch on the 400 to 450 zone வந்து it's a very very important zone to watch in Nifty for the following days. ஸோ இன்னைக்கு ஐ மீன் லாஸ்ட் டே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கீழே வந்து உங்களுக்கு க்ளோஸ் கொடுத்துருக்குங்க. ஸோ எனிவேர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 days வந்து ஒரு க்ளோசிங்க்கு மேல ஒரு க்ளோசிங் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் லாஸ்ட் 5 day என்ன ஆச்சுன்னா மார்க்கெட் இஸ் ஓப்பனிங் ஆன் ரெசிஸ்டன்ஸ். ஸோ தட் இஸ் த எஃபெக்ட் லைக் ஓப்பனிங் ஆன் ரெசிஸ்டன்ஸ் வாட் ஹேப்பன்ஸ் price actually IB down ஆயிருக்கு, price வந்து broken and also POC closure எல்லாமே வந்து உங்களுக்கு கீழே தான் இருக்கு. ஸோ அகெயின் வந்து மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ரெஸ்பான்சிவ் பையிங் ஆக்ட் ஆகி திருப்பி மார்க்கெட் வந்து 450 ஜோன் கிட்ட தான் க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் லைக் அ ரீட்ரேஸ்மெண்ட் இஸ் ஹேப்பனிங் ஆன் த டே. பட் அகெயின் 450 இஸ் த வெரி ஸ்ட்ராங்கஸ்ட் செக் பாயிண்ட் இன் நிஃப்டி. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரையும் கீழே வந்து இட்ஸ் பீன் வெரி கிளியர் 400 லெவல்ஸ் வந்து பிரேக் ஆகணும். ஸோ பிரேக் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் இஸ் த இமீடியட் சப்போர்ட் இஸ் 350 விச் வி ஆல் நோ 450லேருந்து தட் இஸ் 450 இஸ் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஆஃப் சப்போர்ட் இன் நிஃப்டி. நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் சார்ட் நான் சொல்றேன். ஸோ அங்கே வந்து நம்மளுக்கு சப்போர்ட் வந்து broken அப்படின்னா again next level is the immediate level is 350 because we already know 350 ஓட levels வந்து எந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு சப்போர்ட்டிவா இருந்திருக்கு அப்படின்றது. பிகாஸ் ப்ரீவியஸ் டைம்ஸ் அவங்க வந்து பிஓசி வந்து மெயின்டைன் பண்ணிடும் பிளஸ் பிஓ அந்த லெவலுக்கு மேலதான் உங்களுக்கு க்ளோசிங்கும் இருந்தது. ஸோ 350 வந்து ஒரு நல்ல சப்போர்ட் ஜோனா ப்ரீவியஸ் டைம்ஸ்ல அக்செப்ட் பண்ண ஒரு ஜோன். ஸோ 350 is the second level of support. And again the most important support zone in Nifty is 23,200. But altogether பாத்தீங்கன்னா நிஃப்டி வந்து ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட்ல தான் இருக்காங்க. ஸோ நிஃப்டி வந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்காங்க. இது வந்து ஒரு எக்ஸாஷன் மாதிரி ஃபேஸ் பண்றாங்க. ஸோ இட்ஸ் மோர் ஆஃப் லைக் ரீட்ரேஸ்மெண்ட் ஆர் ஹேப்பனிங் ஆன் த லாஸ்ட் டே பிகாஸ் எக்ஸாக்ட்லி ஒரு 600 லெவல்ஸ்ல அவங்க வந்து ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணும்போது ஆப்வியஸா 450ல பையர்ஸ் வந்து பிச் இன் பண்ணிடுறாங்க. ஸோ அகெயின் வந்து வாட் ஹேப்பன்ஸ் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் கான்ஃபிளிக்ட் அட் த லெவல் ஆஃப் 450 to 650. So 23,450 to 23,650.
So even if the levels broken, then again வந்து இந்த level of support வந்து நம்ம வந்து நிஃப்டில வாட்ச் பண்ணலாம், because 23,200 is the topmost support of nifty, because அங்க POC வந்து ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நிஃப்டியோட லெவல் வந்து பாத்தீங்கன்னா keep on rising. So till now பாத்தீங்கன்னா keep on rising because of the POC kept on the day of 7th June. So 23,200ன்றது most important point reference in nifty support zoneல. And upside பாத்தீங்கன்னா anywhere above this 23,600க்கு மேல ஒரு acceptance வந்து வேணுங்க. So only then price can stay above this level. ஏன்னா எப்பவுமே இந்த லெவலுக்கு வரும்போது பெர்ஃபெக்ட்டா ரெசிஸ்ட் ஆயிருக்கு. நாட் only on a single day, 4 days-ஆவே அது கண்டினியூஸா அந்த லெவல் வந்து ஆக்ட் ஆயிருக்கு as a responsive seller zone. But again if the price comes to this level, again the POC-க்கு மேல வந்து வராங்க அப்படின்னா then the price ஓட acceptance is very important. So இந்த லெவலுக்கு மேல price accept ஆகுதான்றதை நம்ம செக் பண்ணதுக்கு அப்புறம் based on each and every level of acceptance, price வந்து நம்மளுக்கு வந்து சஸ்டெயின் ஆகிறத பொறுத்து. அகைன் பாத்தீங்கன்னா நிஃப்டியோட ஃபியூச்சர்ஸ்ல தான் நம்மளுக்கு இன்னும் வந்து இந்த எலெக்ஷனோட ஃபாலை வந்து கம்ப்ளீட்டா இன்னும் அரெஸ்ட் பண்ணாத மாதிரி காமிக்குது, பிகாஸ் இது வந்து ஒரு பிக் செல்லிங் டெயில் ஃபார்ம் பண்ணிருக்காங்க. பட் நிஃப்டியோட ஸ்பாட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ஸ், அதாவது நிஃப்டியோட ஸ்பாட்ல வந்து உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து எலெக்ஷனோட ஃபாலை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. பாத்தீங்கன்னா இந்த டேட் ஆஃப் எலெக்ஷனோட ஃபாலை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. வேரஸ் ஹியர் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஃபியூச்சர்ஸ் சார்ட்ல வந்து இன்னும் அரெஸ்ட் பண்ணாத மாதிரி, அதாவது அப்சர்வ் பண்ணாத மாதிரி காமிக்குது. ஸோ ஆல் பிகாஸ் இந்த 23,600 இஸ் கோயிங் டு பி த 600 to 650 zone. அதே மாதிரி கீழேயும் பாத்தீங்கன்னா 400 to 450 zone. ஸோ இந்த ஜோனுக்கு மேல வந்து ஒரு பிரைஸோட அக்செப்டன்ஸ் இருந்தாதான் ஸ்லோ அண்ட் ஸ்டடியா நிஃப்டி வில் ரீச் அட் திஸ் லெவல் ஆஃப் 23,850. பட் ஆஸ் ஆஃப் நவ் இந்த ஃபால் வந்து நிஃப்டி ஸ்பாட்ல வந்து உங்களுக்கு அரெஸ்ட் ஆயிருக்கு, அப்சர்வ் பண்ணிட்டாங்க எலெக்ஷனோட ஃபாலை. பட் இங்க இன்னும் ஃபியூச்சர்ஸ் சார்ட்ல அப்சர்வ் பண்ணல. ஸோ அதனாலதான் வந்து ஒரு செல்லிங் டைல வந்து முன்னாடி வந்து நமக்கு ப்ரியாரா காமிக்குது ஃபியூச்சர்ஸ்ல. பட் அகைன் இந்த லெவலுக்கு மேல ஒரு பிரைஸ் அக்செப்டன்ஸ் இஸ் டெஃபினெட்லி நீடட் ஃபார் த நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் நிஃப்டி டு கோ, தட் இஸ் 23,700 and 23,850. 800 to 850 வந்து ஒரு டாப் மோஸ்ட் ரிஜெக்ஷன் பாயிண்ட், பிகாஸ் அங்கதான் வந்து உங்களுக்கு செல்லிங் டைல் வந்து பிளேஸ் பண்ணிருக்காங்க. ஸோ வீக்லில பாத்தீங்கன்னா நிஃப்டியை பொறுத்தவரையும், ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து மந்த்லி க்ளோசிங் பாத்தீங்கன்னா நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கும் மந்த்லி எக்ஸ்பைரி. ஸோ அதனால அந்த லெவலும் நம்ம வந்து பார்க்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வீக்லில வந்து ஒரு செல்லிங் டெயில் பிளேஸ் பண்ணிருக்காங்க. இப்பதான் நம்ம பார்த்தோம். ஃபியூச்சர்ஸ்ல வந்து நல்லாவே அது காமிக்குது. வேரஸ் ஆன் ஸ்பாட் இட் இஸ் நாட் ஷோயிங். ஸோ எவ்ரி வீக் ஒரு பேலன்ஸ் வந்து கீப் ஆன் பண்ணிட்டே இருக்காங்க, மெயின்டைன் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ பேலன்ஸ் அண்ட் பேலன்ஸ். ஸோ லாஸ்ட் 2 வீக்ஸா பேலன்ஸ் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஒரு பிக் செல்லிங் டெயில் வந்து ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இந்த செல்லிங் டெயில் வந்து அபவ் 650ல இருந்து 800 வரையும் ஸ்லோ அண்ட் ஸ்டடியா the price should move this level and price should sustain. So நிஃப்டியை பொறுத்தவரையும் அப் சைடும் டவுன் சைடும் நம்மளுக்கு வந்து support and resistance is very clear, and upside is based on purely price sustainability. So moving on to bank nifty. So bank nifty பாத்தீங்கன்னா, ஸோ இதுவரையுமே பேங்க் நிஃப்டி நம்ம ஃபர்ஸ்ட் வீக்லியில பார்த்துடலாங்க. இதுவரையுமே பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 51,000, அதாவது 50,000 அந்த லெவல் கிட்ட பார்த்தீங்கன்னா க்ளோசிங் வைக்கவே இல்லை. லாஸ்ட் 2 வீக்ஸா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோசிங் எங்க நடந்திருக்கு ஃபியூச்சர்ஸ் சார்ட்லன்னு பார்த்தீங்கன்னா 50,000க்கு கீழே தான், மோர் ஆர்லெஸ் அந்த பாயிண்ட் கிட்ட தான் நடந்திருக்கும். ஒரு அபவ் ரேஞ்சில் கூட வைக்கல. பட் வேரஸ் திஸ் வீக் வந்து இந்த வீக்கோட க்ளோசிங் பாருங்க எவ்வளோ ஸ்ட்ராங்கஸ்ட் க்ளோசிங், தட் இஸ் 51,600 கிட்ட வச்சிருக்காங்க. ஸோ லாஸ்ட் 2 வீக்ஸும் பேங்க் நிஃப்டியில வைக்காத ஒரு க்ளோசிங்கை இந்த வாரம் வந்து வச்சிருக்காங்க, விச் இஸ் வெரி ஸ்ட்ராங் இனஃப் டு சே 51,600 இஸ் ஆக்டிங் அஸ் அ வெரி குட் லெவல் இன் பேங்க் நிஃப்டி. ஸோ அந்த 51,600 லெவல் வந்து நம்ம வந்து லாஸ்ட் லைவ் செஷன்லயும் நம்ம நிறைய நேரம் பேசின லெவல். அந்த 51,600 வந்து வாட்ச் லெவல்ஸ் தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ண போறோம் வீக்லியில அப்படின்றத நம்ம சோஃபார் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அந்த லெவலை வந்து கடைசி வரையும் அவங்க சஸ்டெயின் பண்ணிருக்காங்களான்னு கேட்டா எஸ். ஸோ லைவ்ல வந்து பேங்க் நிஃப்டியில வந்து நம்ம பேசும்போது பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுக்கு அந்த அந்த ஒரு இது தெரியும். 51,600 லெவல்ஸை வந்து நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். ஸோ இந்த லெவல் ஆஃப் இன்புட் வந்து கடைசி வரையும் இருக்கா அப்படின்றத டே எண்டு வரையும் நம்ம செக் பண்ணணும் அப்படின்றத பார்த்திருந்தோம். எஸ், இட் ஹஸ் சஸ்டெயின், த POC ஹஸ் சஸ்டெயின் அட் த லெவல் ஆஃப் 51,600. ஸோ இட் இஸ் குட். வீக்லியில பாத்தீங்கன்னா இதுவரையும் பேங்க் நிஃப்டியில க்ளோசிங் வைக்காத ஒரு லெவலுக்கு, அதாவது 50,000க்கு மேல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் க்ளோசிங் வைக்காத ஒரு பேங்க் நிஃப்டி ஃபர்ஸ்ட் வீக்கா இந்த வாரம் வந்து 51,600ல க்ளோசிங் வச்சிருக்காங்க.
ஸோ இது வந்து வீக்லியில ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் இன்ஃபர்மேஷனா நம்மளுக்கு வந்து தெரியுது. பட் ஆஸ் ஆன் இன்ட்ராடேல பார்த்தீங்கன்னா, ஸோ இது ஒரு நல்ல கன்சாலிடேஷன். அங்கேருந்து வந்து பேங்க் நிஃப்டி வந்து ஸ்லோலி வந்து broken. ஸோ எலெக்ஷனோட ஃபாலை வந்து நல்லாவே அப்சார்ப் பண்ணிட்டாங்க ஆன் அ சிங்கிள் டே. ஸோ எலெக்ஷனோட ஃபால் வந்து நிஃப்டி ஃபியூச்சர்ஸ்ல மட்டும்தான் வந்து இன்னும் வந்து ஒரு செல்லிங் டெய்ல் மாதிரி காமிக்குது. பட் வெரஸ் இன் ஸ்பாட் அண்ட் பேங்க் நிஃப்டி எவ்ரிதிங் வந்து உங்களுக்கு கிளியர், இட்ஸ் பீன் அப்சார்ப்ட் வெரி கிளியர்லி. ஸோ இப்போ வந்து நம்மளோட 51,600 தான் நம்மளோட ஸ்ட்ராங்கஸ்ட் பிஓசியா அவங்க பில்ட் பண்ணிருக்காங்க. ஸோ த நெக்ஸ்ட் இமீடியட் லெவல் ஆஃப் பேங்க் நிஃப்டி ஆன் தி அப்பர் சைட் பார்த்தீங்கன்னா 51,800. So 600 to 800 will be the first level of resistance if at all bank nifty வந்து POC க்கு மேல வந்து ஓபன் ஆகுறாங்க அப்படின்னா இந்த 51,600 is going to act as a support அப்படின்னா 51,800 will be the first level of resistance because last 3 times இங்க responsive actions are really good. ஏன்னா ஃபர்ஸ்ட் நாளும் உங்களுக்கு ரிஜெக்ட் ஆயிருக்கு, செகண்ட் டேவும் உங்களுக்கு ரிஜெக்ட் ஆயிருக்கு, தேர்ட் டே ஓப்பனும் பாத்தீங்கன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட தான் ஓபன் பண்ணிருக்காங்க. perfect rejection. So opening உங்களுக்கு rejection கொடுத்திருக்காங்க, which means the sellers are again and again coming on the level of 51,800. So in the zone க்கு மேல again price acceptance is required. How it requires like nifty 23,600 plus க்கு மேல நம்மளுக்கு எப்படி ஒரு acceptance தேவையோ அதே மாதிரி bank niftyக்கும் upsideல price போனாலும் அந்த acceptance is very very important because it's a perfect responsive seller zone. So இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து டவுன் சைட்லன்னு பாத்தீங்கன்னா it's been very clear 51,400 to 500 இந்த zone வந்து that is 600 க்கு கீழே பாத்தீங்கன்னா in case POC is going down, that is market is reversing on the POC அப்படின்னா 51,400. ஏன்னா அது வந்து நம்மளோட first level of rejection zone இருந்தது. அதுக்கப்புறம் market slowly started to come down. அதுக்கப்புறம் எலெக்ஷன் ஃபால்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்லோவா தான் அப்சர்வ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த டேட் வந்து தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் 51,400. தட் வில் பி த ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் ஃபார் பேங்க் நிஃப்டி இன்கேஸ் பிஓசிக்கு கீழே அவங்க வந்து ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா. த நெக்ஸ்ட் இமீடியட் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் ஆன் பேங்க் நிஃப்டி பாத்தீங்கன்னா 51,300. ஏன்னா லாஸ்ட் 2 days பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து மோர் ஆர் லெஸ் ரிவர்ஸ் ஆன இடம் பாத்தீங்கன்னா ஒரு 250 to 300. ஸோ இந்த ஜோன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜோன் டு கன்சிடர். லைக் ஹவு 23,450 வந்து நம்ம எப்படி வந்து நிஃப்டில வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஜோனா வந்து வர வர பையிங் நடந்துகிட்டே இருக்கும், ரெஸ்பான்சிவ் ஆக்ஷன்ஸ் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி பேங்க் நிஃப்டில லாஸ்ட் 2 days ஆஃப் ஒர்க் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல தான் உங்களுக்கு சப்போர்ட் ஜோன் இருக்கு. ஸோ 51,300 வில் பி த, ஏன்னா அங்க வரும்போது அவங்களுக்கு வந்து அழகா பையிங் நடந்துருது அண்ட் வந்து அந்த இடத்துல ரெஸ்பான்சிவ் ஆக்ஷன்ஸ் வந்து வெரி கிளியர். ஸோ ரெஸ்பான்சிவ் ஆக்ஷன்ஸ் பிட்வீன் 51,800 to 51,300 to 51,800. So இந்த zone வந்து உங்களுக்கு clear வந்து responsive actions இருக்கு. So 250 to 300 anywhere they can take a support. And the next important support point in Bank Nifty is the POC created on 19th June. So பாத்தீங்கன்னா 51,000 அது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் நம்பராகவும் இருக்கலாம். பிளஸ் அகெயின் பாத்தீங்கன்னா ஒரு POC கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் மார்க்கெட்டோட க்ளோசிங் பாத்தீங்கன்னா அபவ்ல இருந்து and that too வீக்லியும் அதை மெயின்டைன் பண்றாங்க. வீக்லியும் த்ரூ அவுட் த வீக் வந்து அதை மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஸோ வீக்லியோட க்ளோஷரும் பாத்தீங்கன்னா இந்த 51,000க்கு மேல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 51,600 வந்து அவங்க பிஓசியா வீக்லி க்ளோஷர்லயே வந்து காமிச்சிருக்கேன். அது மாதிரி தான் அவங்க மெயின்டைன் பண்ணிருக்காங்க. விச் மீன்ஸ் திஸ் லெவல் இஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ 51,000 இஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ இந்த லெவல் வந்து ஒரு நல்ல இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் லெவலா பேங்க் நிஃப்டில ஒர்க் ஆகும் இன்கேஸ் மார்க்கெட் வந்து பிஓசிக்கு கீழே ஓப்பன் ஆகுது அப்படின்னா. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையும் வீக்லியில நல்லாவே புல்லிஷ் தெரியுது. ஐ மீன் நல்ல ஒரு ஸ்டேபிள்னஸ் தெரியுது. அண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட் 2 weeks வைக்காத ஒரு க்ளோசிங்கை இந்த வாரம் வச்சிருக்காங்க. ஸோ தட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங் டு நோட் இன் பேங்க் நிஃப்டி அகெயின். ஸோ ஒரு ரீட்ரேஸ்மெண்டா கூட இருக்கலாம். பட் அகெயின் எனிதிங் அப்சைட் டவுன் சைட் டார்கெட்ஸ் வந்து ஐ மீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் வந்து நான் உங்களுக்கு கிளியரா சொல்லியிருக்கேன். எனிதிங் ஒன்லி பிரைஸ் அக்செப்டன்ஸ் அபவ் திஸ் லெவல் அண்ட் டவுன்ல வந்து ஈச் அண்ட் எவ்ரி லெவல் ஆஃப் சப்போர்ட்டை நான் உங்களுக்கு ஸ்பெசிஃபை பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி வந்து நெக்ஸ்ட் வீக் பாத்தீங்கன்னா மந்த்லி எக்ஸ்பைரி. ஸோ மூவிங் ஆன் டு ஃபின் நிஃப்டி. ஸோ ஃபின் நிஃப்டி பாத்தீங்கன்னா அகெயின் வந்து ஸோ ஃபின் நிஃப்டியும் உங்களுக்கு வந்து இந்த எலெக்ஷனோட ஃபாலை வந்து எல்லாருமே அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. ஒன்லி இன் ஃபியூச்சர்ஸ் சார்ட் ஆஃப் நிஃப்டில ரொம்ப கிளியரா தெரியல. பட் அகெயின் ஸ்பாட்ல வந்து சூப்பராகவே அப்சர்வ் ஆயிருக்கு.
ஸோ நிஃப்டி ஃபின்னிஃப்டியோட டாப் பார்த்தீங்கன்னா 23,150. ஸோ இந்த லெவல் வந்து உங்களுக்கு ரெசிஸ்ட் ஆயிருக்கு. பட் அகெயின் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 days இஸ் வெரி காமன். 23,000லேயே அவங்க ரெசிஸ்ட் ஆயிருக்காங்க. ஸோ 23,100 and 150 வந்து will be the second level of resistance. But the immediate first level is 23,000. If at all price வந்து நம்மளுக்கு வந்து 22,900க்கு மேல சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸே 23,000 இன் ஃபின் நிஃப்டி. ஏன்னா லாஸ்ட் 2 வீக்ஸா அவங்க வந்து பிஓசியை வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணியிருக்காங்க. பிஓசியை வந்து எப்போ ஃபார்ம் பண்ணியிருக்காங்களோ 19th ஜூனோட பிஓசி தான் பேங்க் நிஃப்டிலையும் நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் ரெஃபரன்ஸா பேசின லெவல். ஸோ அதே மாதிரி ஃபின் நிஃப்டிலையும் பார்த்தீங்கன்னா 19th ஜூன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு லெவல். ஸோ இந்த லெவலுக்கு மேல நெக்ஸ்ட் 2 days ஆஃப் பிஓசி வந்து உங்களுக்கு பிஓசியாவும் பில்ட் ஆகுது பிளஸ் சப்போர்ட்டிங்காவும் பில்ட் ஆகுது. ஸோ லாஸ்ட் பிஓசி வந்து நெக்ஸ்ட் 2 பிஓசியை ப்ரொடெக்டும் பண்ணுது உங்களுக்கு. ஐ மீன் அந்த லெவல்ஸ்க்கு மேல தான் அவங்க வந்து மெயின்டைன் பண்றாங்க. விச் மீன்ஸ் திஸ் இஸ் த வெரி ஸ்ட்ராங்கஸ்ட் லெவல் இன் ஃபின் நிஃப்டி 22,800. ஸோ எனிவேர் டவுன் த லைன் உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து இந்த பிஓசிக்கு கீழே, தட் இஸ் கரண்ட் டேவோட பிஓசிக்கு கீழே 22,900க்கு கீழே வந்ததுன்னா the first immediate check point in Fin Nifty is 22,800 for any kind of buying support. ஏன்னா 22,800 இருந்தா உங்களுக்கு பிஓசியை ஃபார்ம் பண்ணி நெக்ஸ்ட் 2 days வந்து மார்க்கெட்டோட க்ளோசிங்கும் பார்த்தீங்கன்னா அந்த பிஓசிக்கு மேலே தான் உங்களுக்கு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் 3 days ஆஃப் க்ளோசிங் எல்லாமே உங்களுக்கு வந்து பாசிட்டிவா இருக்கிறதுக்கு வந்து அந்த லெவல் ஆஃப் பிஓசி ப்ரொடெக்ஷன் தான் வந்து ரீசன். ஸோ 22,800 இஸ் a very important zone to watch. And upside on any way like 900க்கு மேல, that is 900க்கு மேல price இருந்தனா 23 will be the first level of resistance and each and everything above based on price acceptance தான். like bank nifty பார்த்த மாதிரி நம்மளுக்கு வந்து everything based on price acceptance தான் இது. 2350க்கு மேல 150 will be the first level of resistance. But again this zone is also requires price acceptance. Above this anywhere price acceptance is required. So at most 22,800க்கு கீழே பார்த்தீங்கன்னா the perfect level வந்து ரொம்ப important level. இது வந்து இப்போன்னு இல்லை பட் ஃபியூச்சர்லயும் பார்த்தீங்கன்னா 22,550. ஏன்னா அந்த லெவல் ஆஃப் பிஓசிக்கு மேலே தான் மார்க்கெட் புல்லிஷா வந்து போக ஆரம்பிச்சுது. ஸோ இந்த லெவல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவல் டு வாட்ச். பட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெவல் டு ஆக்ட் ஆன் தி அப்கமிங் டேஸ் பார்த்தீங்கன்னா 22,800. ஸோ இட்ஸ் பீன் வெரி கிளியர் ஹியர். லெட்ஸ் மூவ் ஆன் டு தி வீக்லி சார்ட் ஆஃப் ஃபின் நிஃப்டி. ஸோ ஃபின் நிஃப்டியோட வீக்லி சார்ட் பாருங்க, நல்லா வந்து ஒரு அப் ட்ரெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு ரைசிங் ஜோன்ல தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து இந்த லெவல் ஆஃப் க்ளோசிங் இல்லை. எந்த லெவல்னு பார்த்தீங்கன்னா 22,500 அந்த லெவல் கிட்ட வந்து க்ளோசிங்கே வரல. ஸோ ப்ரியார் 2 weeks பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட க்ளோசிங் இஸ் பிலவ் 22,500. ஸோ அதுக்கப்புறம் தான் ஓப்பனிங் வந்து அந்த லெவலுக்கு மேலே வந்தோன்னா மார்க்கெட் வந்து இப்போ க்ளோஸ் ஆன இடம் லைக் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இந்த 51,000 கிட்ட க்ளோஸ் ஆகாம அதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டி வந்து நாட் ஈவன் 50,000 க்ளோஸ் ஆகாம 51,600 கிட்ட க்ளோஸ் ஆயிருக்கு. லைக்வைஸ் ஃபின் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா 22,500 வரையுமே க்ளோசிங் கொடுக்காத ஒரு ஃபின் நிஃப்டி வந்து லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் வந்து 22,430 அந்த மாதிரி லெவல்ஸ்ல தான் கொடுத்துருக்காங்க ஃபின் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் சார்ட்ல. ஸோ 500 கூட அவங்க வந்து க்ளோசிங் கன்ஃபர்மேஷன் கொடுக்காத ஒரு லெவல் வந்து திஸ் வீக் தே ஹவ் ஆல்மோஸ்ட் க்ளோஸ்ட் அட் த லெவல் ஆஃப் 22,960. ஸோ விச் மீன்ஸ் லைக் இந்த வாரம் அவங்க புல்லிஷ் க்ளோஸ் தான் கொடுத்துருக்காங்க. வீக்லியில பார்த்தீங்கன்னா புல்லிஷ் க்ளோஸ் தான் கொடுத்துருக்காங்க ஃபின் நிஃப்டிக்கு. இன்கேஸ் வந்து ஒரு ரிவர்சல் பாயிண்ட் அப்படின்னு அவங்களுக்கு வந்து ஐ மீன் ரீட்ரேஸ்மெண்ட் அந்த மாதிரி ஒரு ஃபேக்டரா டிஃபைன் ஆச்சு அப்படின்னா திஸ் 22,800 will act as a very good level of support in Fin Nifty levels to watch. If this broken then again நம்ம பேசின மாதிரி 22,550. But this is the most important zone to watch as of now for Fin Nifty because it's a weekly wiseல பார்த்தீங்கன்னா ஒரு bullish close தான் கொடுத்துருக்காங்க. levels of POCயும் வந்து உங்களுக்கு நல்லாவே மெயின்டைன் பண்ணிருக்காங்க above the closure both in Bank Nifty and Fin Nifty. ஸோ மிட் கேப் பார்த்தீங்கன்னா மிட் கேப்பும் வந்து உங்களுக்கு வந்து இந்த லெவல் ஆஃப் கன்சாலிடேஷனுக்கு மேலே தான் வந்து மார்க்கெட் வந்து இந்த லெவல் ஆஃப் கன்சாலிடேஷன் தட் இஸ் 12,150 இந்த ரேஞ்சுக்கு மேலே தான் வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப நாள் கன்சாலிடேட் ஆயிருக்கு. ஸோ கன்சாலிடேஷனுக்கு அப்புறம் வந்து மார்க்கெட் வந்து broken. ஸோ மார்க்கெட் brokenக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஃபேஸ் பண்ணி அகெயின் வந்து அவங்க மார்க்கெட் அந்த லெவல்லே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு கன்சாலிடேஷனோட டாப்லேயே வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆச்சு
அப்படின்னா மார்க்கெட் வந்து ரைட் ஃப்ரம் திஸ் லெவல் 22,150லேருந்து 12,150லேருந்து 12,200. ஸோ 50 பாயிண்ட்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு லெவல் ஆஃப் ரிஜெக்ஷன் இருக்கும். தட் இஸ் அ பிஓசி கிரியேட்டட் ஆன் தி லாஸ்ட் ஒர்க்கிங் டே. ஸோ அந்த லெவல் ஆஃப் பிஓசிக்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா இந்த லெவல் ஆஃப் சப்போர்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவங்க வந்து எடுக்க வாய்ப்பு இருக்கு 12,150. ஸோ அகெயின் வந்து மார்க்கெட் வந்து இந்த லெவலையும் broken அப்படின்னா the first immediate resistance is 12,250. so this will be the resistance because it's a poor eye of previous day. இது வந்து கண்டிப்பா ஒரு ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகலாம். ஸோ இதையும் பிரேக் பண்ணி போறாங்கன்னா பேஸ்ட் ஆன் பிரைஸ் அக்செப்டன்ஸ் தாங்க. இது வந்து மிட் கேப் நிஃப்டியோட கரண்ட் இன்ட்ராடேவோட பொசிஷன். இன்கேஸ் மார்க்கெட் வந்து டவுன்ல வருது, ஐ மீன் பிஓசிக்கு கீழே ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னா அகெயின் வந்து நம்மளோட இம்பார்ட்டன்ட் ரெஃபரன்சஸ் 12,150. அகெயின் அங்க சப்போர்ட் எடுத்து பவுன்ஸ் ஆகுறாங்களா அப்படின்றத பார்க்கணும். இல்ல அங்கேயும் பிரேக் பண்றாங்கன்னா the important reference is 12,100. so 12,000 to 12,100 anywhere they can take a support. ஏன்னா இந்த ஜோனே பாத்தீங்கன்னா ஒரு கன்சாலிடேஷன் ஜோன் அண்ட் ப்ரியாரா அவங்க வந்து பையிங் டைலும் பிளேஸ் பண்ணிருக்காங்க, ஒரு பி ப்ரொஃபைல் வச்சிருக்காங்க அண்ட் க்ளோசிங் ஆன் டாப். அண்ட் அந்த கண்டினியூஷன் மார்க்கெட்டோட கண்டினியூஷன் நடந்திருக்கான்னு கேட்டா எஸ் நடந்திருக்கு, மறுநாளும் அதை ஃபாலோ பண்ணிருக்காங்க. ஸோ எவ்ரி திங் இஸ் லுக்கிங் குட். ஸோ இந்த ஜோன்குள்ள எங்க வேணா, அதாவது இந்த பிஓசி இஸ் ஆக்டிங் as a very good level of support 12,100. if at all that are broken then anywhere on the buying tail வந்து they can take a support. so this is mid cap nifty ஓட downside and upside ஓட resistance and support. ஸோ க்ளோசிங்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோராலஸ் வந்து நல்லா இருக்கு. ஆக்சுவலாக லாஸ்ட் 2 வீக்ஸா, ஐ மீன் ப்ரியார் 2 வீக்ஸா அவங்க பிரேக் பண்ண முடியாத ஒரு லெவலுக்கு மேலே பிரேக் பண்ணி தான் போன வீக்கோட க்ளோசிங் வந்து வச்சிருந்தாங்க. அதோட கண்டினியூஷனும் இந்த வீக் வந்து நடந்திருக்கு. ஸோ திஸ் வீக் இஸ் ஜஸ்ட் அ பேலன்ஸ் வீக். பட் அகெயின் வந்து ஒரு க்ளோசிங் பார்த்தீங்கன்னா அதே லெவலில் அவங்க மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் 2 வீக்ஸா தே ஆர் மெயின்டைனிங் த க்ளோசிங் விச் இஸ் அ வெரி குட் பாசிட்டிவ் நோட். ஸோ இந்த வாரத்தோட க்ளோசிங், ஐ மீன் இன்ட்ராடேவோட க்ளோசிங்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி அந்த கன்சாலிடேஷனில் தான் வச்சிருக்காங்க. ஸோ தட் கேன் ஆல்சோ பி அ பாயிண்ட் ஆஃப் ரிவர்சலாக கூட இருக்கலாம். ஐ மீன் இந்த அப்படியே வந்து அவங்க வந்து இதை ரிவர்ஸ் பண்ணி கொண்டவும் போகலாம். ஸோ எவ்ரி திங் டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஓப்பனிங் பொசிஷன் எல்லாமே நம்ம பார்க்கணும். ஸோ பிஓசி அண்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் அண்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன் மிட் கேப் நிஃப்டி 2. ஸோ நீங்கள் ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபர் கேட்டதுனால நான் ஃபின் நிஃப்டியும் மிட் கேப்பும் இதோட ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தட் ஐ வில் ஆட் தோஸ் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. அண்ட் அகெயின் பார்த்தீங்கன்னா நம்ம லைவ் ட்ரேடிங் செஷன் எவ்ரி டே மார்னிங் 10 o'clock நம்ம வந்து லைவ் ட்ரேடிங் செஷன் பேஸ்ட் ஆன் மார்க்கெட் ப்ரொஃபைல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் மார்க்கெட் ப்ரொஃபைல் கற்றுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா யூ கேன் ஆல்சோ ஜாயின் அண்ட் யூ கேன் ஆல்சோ ஷேர் திஸ் கைண்ட் ஆஃப் அனாலிசிஸ் டு சம்ஒன் பிகாஸ் ஹூ ரியலி நீட் திஸ் கைண்ட் ஆஃப் market profile term analysis. Thank you so much, and if you really like my analysis, kindly do like, share and subscribe my channel. Thanks for watching and thanks for your support. Thank you.